பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து பிரியங்கா தீபக்கு, அதுக்கப்புறம் வந்து பிரியங்கா தீபக்கு மஞ்சரி இவங்கெல்லாம் ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம காட்டுறாங்க. அது என்னன்னா, அது ஒரு பார்வை, ஆடியன்ஸ் பார்வை அப்படின்னு. அதாவது பிரஜன் வெளியில இருந்து பார்க்கும்போது பார்வதி அவருக்கு வெளிலனா தெரிஞ்சாங்க இல்லையா, இப்போ நம்ம பார்வதி அணிலேயே சேருவோம் அப்படின்னு அவர் முயற்சி எடுப்பதாக இவங்க சொல்கிறாங்க. நம்மளும் பார்க்குறோம் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, கனிக்கும் இன்னொரு அந்த திவ்யா இவங்களுக்குள்ளே ஒரு கோல்டு வார் போயிட்டுருக்கு. கோல்டு வார்லாம் இல்லைங்க, அதுக்கு பக்கா வார் தாங்க. அதாவது நம்ம இதில் கூட குரூப்பிசம்லாம் இருந்தோம். ஆனால் குரூப்பிசம் கேமை அஃபெக்ட் பண்ணாத நம்ம அதை ப்ரொசீட் பண்ணுவோம். இங்கே வந்து கேமை அஃபெக்ட் பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க பிரியங்கா. பிரியங்கா சீசனில் பெருசாக கேம்லாம் எதுவுமே வந்ததில்லை. ஆனால் இவங்க சீசனில் நிறைய வந்துருந்தது. அவங்க குரூப்பாக தான் விளையாடணுங்கிறதே ரூலாக இருந்தது. அதனால் அவங்க விளையாண்டாங்க. இவங்களுக்கு அது இந்த புரிதல் இல்லைங்கிறத கஷ்டப்படுறாங்க. இன்னொன்று, இப்போ இங்கே டீம் சேஞ்ச் ஆக போகுதுன்னு தீபக் கணிக்கிறார். ஏன்னா தீபக்குக்கு கொஞ்சம் நல்லா கணிக்கக்கூடிய அந்த திறமை உண்டு. பார்ப்போம் இந்த டீம் என்ன மாதிரியெல்லாம் மாறப்போகுது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த 4 பேர் வந்தாங்கல்ல, இதில் வந்து திவ்யா, சாண்ட்ரா இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சின்னு இவங்க கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க வந்து அந்த எஃப்ஜே அணிக்கு செல்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இவர் இருக்கார்ல பிரஜன், அவர் வந்து இந்த கம்ருஜின்னு இப்போ பிரவீன்லாம் வச்சுக்கிட்டு இவங்க நம்ம ஒரு செட் பண்ணுவோன்னு அவர் நினைக்கிறாரு. இவர் இருக்கார்ல நம்ம அமித், அவர் வந்து வியானா அந்தமாரி பாரு, திவாகர், அதுக்கப்புறம் சுபிக்ஷா இவங்க கூட அவர் ஒரு செட் பண்ணுறாரு. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். சரி, நல்லது நடக்கட்டும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டும் நமக்கு கேம். ஆனால் நம்ம வந்து இந்த ப்ரோமோவில் இந்த டாஸ்க்கு சம்மந்தமாக ஒரு பரபரப்பான நிகழ்வு நடக்கலை. அது எனக்கு டிசப்பாயின்மெண்ட்.